ஸோ நம்மளுடைய இப்போதைக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை வந்து ஒரு நாளும் தவற விடாமல் தொடர்ந்து நடத்திடணும். நான் இல்லாட்டாலும் இன்னொருத்தர் வந்து தலைமையேற்று அதை நடத்திடணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து நடத்தும்போது தான் நமக்கே வந்து சில விஷயங்கள் கலந்துரையாடல் செய்யும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ புது சிந்தனைகள் உருவாகும். தொழில்கள் வந்து அது சிந்தனைகள்ல வந்து தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த சந்திப்புகள எப்படியும் நம்ம நடத்திடணும். இந்த 4 வாரங்கள்ல நம்ம வந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம்னா, குறிப்பிட்டு சொல்ற மாரி என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, அ அருண் கணேஷ் வந்து அவருடைய தொழில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம சில ஆலோசனைகள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ, அ அது அந்த சிந்தனையில அவர் யோசிக்கல அப்படிங்கும்போது, இப்போ புதுசா அந்த சிந்தனையை உருவாக்கி குடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு அ சொல்லலாம். அ அதுக்கப்புறம் அ போன வாரம் வந்து நேபாளுக்கு நம்ம ஏன் டிராவல் போகக்கூடாது? மாலத்தீவுக்கு ஏன் வந்து டிராவல் செல்வம்மா பத்தி பேசியிருந்தோம். ஏன்னா போன வாரம் வந்து கூட்டம் கம்மியா இருந்ததுனால, குலாம் வந்து மாலத்தீவுல இருக்காங்க. ஆ மால்டீவ்ஸ் மால்டீவ்ஸ்ல இருக்காங்க. பழனி வந்து நேபாள்ல இருக்காரு. ஸோ அத தொடர்ந்து நிறையா வந்து அ அ பேசிட்டு இருந்தோம். ஸோ அது எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா செல்வமான்னு ஒரு இன்டர்நேஷனல் டூர் கம்பெனி இருக்கும்போது, அங்க இருக்கிறவங்க நம்ம இந்த டூர் கம்பெனியோட அசோசியேட் ஆகுறது ரொம்ப எளிமையான ஒரு வேலை. ஸோ அத பத்தி பேசிட்டு இருந்தோம். முக்கியமா குலாம் சார் வந்து 10 வருடமாக மாலத்தீவுல இருக்காருன்னு சொன்ன மாரி ஞாபகம். அங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்றாங்க. அதுக்கு வந்து முதலீடு தேவை அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு காலையில தான் என்னால உட்கார முடிஞ்சது. அவருக்கான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து டெலிவர் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஆனா ஓரளவுக்கு நம்ம பேசுறோம்னா, அத இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அ செயல்பட்டுருக்கோம். வணக்கம் மேடம். காயத்ரி மேடம் வணக்கம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு விஷயம் ரீகனும் வந்துட்டாரு. ரீகனும் தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே போதும். ஆ அது சொல்லுவாங்கல்ல, நீங்க 1% 1% செஞ்சாலே போதும். அது பெரிய அளவுல வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. அது மாரி நம்ம தொடங்கி 4 வாரங்கள்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி மற்றவர்களும் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஐட்டம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க குளோஸ் பண்ண பாருங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே பிஸியா இருக்கிறோம். வாரத்துல 5 நாள், 6 நாள் வேலை பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து இந்த செயல்பாடுகளுக்கு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் உட்கார்ந்திருப்பேன். குலாம் சாருக்கு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றதுக்கு. நமக்கு வந்து இருக்கிற பெரிய வரப்பிரசாதம் அந்த ChatGPT. ஸோ நீங்க அதுல குடுத்தாலே போதும். உங்களுக்கு அது 10, 15 நிமிஷத்துல திருப்பி அதே குடுத்துரும். நான் வந்து 2022ல இருந்து கடந்த 2 வருஷம், 3 வருஷமா ChatGPT பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நாம வந்து ரொம்ப படுத்தி குடுத்திருக்கு. தொழில்களையே ரொம்ப எளிமைப்படுத்தி குடுத்திருக்கு. இப்ப நான் போயிட்டு ஆராய்ச்சியில வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு விஷயத்த செய்யணும் அப்டின்னா, நான் ChatGPTல போயிட்டு இதுதான் பிரச்சனை, இதுதான் பண்ணணும் அப்டின்னா, அது எனக்கு ஸ்டெப்ஸ் குடுத்துரும். அத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். இந்த எக்ஸிகியூஷன் வேல தான் நம்ம வந்து செய்யணுமே தவிர, சிந்திக்கிறதெல்லாம் கூட நம்ம சிந்தனையே மேம்படுத்தி குடுக்குற வரைக்கும் ChatGPT எல்லாமே பண்ணி குடுத்துருது. ஸோ இந்த எக்ஸிகியூஷன்ங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால ChatGPT பயன்படுத்தி தான் இன்னைக்கு காலையில நான் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து குலாம் சாருக்கு எடுத்து குடுத்தேன். அவர் இன்னும் சில விவரங்கள் குடுத்ததுக்கப்புறம், அத வந்து நான் என்னோட நெட்வொர்க்ல வந்து சர்க்குலேட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வந்து பெரிய ஃபோரம்ல சொல்ல வேணாங்கன்னு சொன்னாங்க. பட் அது வந்து நான் இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா முன்வைக்கிறேன். நேற்று என்ன ஒரு நிறுவனம் சந்திச்சாங்க. அவங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். ஒ ஒரு 1 வருடம், 2 வருடம் கழித்து அவங்க ஒரு 200,00,00,000, 300,00,00,000 வணிகம் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட திட்டம் இருக்கு. இப்பவும் ஒரு சின்ன அளவுல தொடங்கியிருக்காங்க. அந்த சின்ன அளவுல தொடங்குறதுக்கு கூட நல்ல ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 100% மேபி ரீகனால இத கனெக்ட் பண்ண முடியும். அவங்க வந்து பார்க்கிங் சொல்யூஷன் வந்து புரொவைட் பண்றாங்க. ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிசினஸ் மாடல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு இடம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஓனர் கிட்ட அவங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டு, அந்த இடத்துல பார்க்கிங் சொல்யூஷன் குடுக்குற மாதிரி. இப்ப எனக்கும் என்னோட இடத்தையும் அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு கிரவுண்ட் நான் குடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு வந்து 25,000 வரைக்கும் வருமானம் வர்ற மாரி ஏற்பாடுகள் செய்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராஃபிட் மாடலா இருந்தது. இப்ப எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, ஆ அவங்க வந்து வாடகைக்கு இடங்களை எடுத்து, அதுல அதுல வந்து அவங்க பார்க்கிங் சொல்யூஷன் புரொவைட் பண்றாங்க. இப்ப வந்து நம்ம கஞ்சன்சாவடியில வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஏக்கர், 2 1/2 ஏக்கர் என்னமோ ஒரு இடம் இருக்கு. காலி இடம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 2,00,000 வாடகை குடுக்குறாங்க. காலி இடத்துக்கு வாடகை அவ்வளோ குடுக்குறாங்க.
அதுலேருந்து வருமானம்ங்கிறது 7 லட்சம் 8 லட்சம் வருது. ஏன்னா உங்களுக்கு அப்போலோ இருக்கு, ஐடி நிறுவனங்கள் சுற்றி இருக்கு. ஸோ அந்த நிறுவனம் வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பு என்கிட்ட வந்து ஒரு 2 கோடி ரூபா 10% ஸ்டேக் ஈக்விட்டிக்கு எனக்கு வந்து பெற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை வந்து நம்மளால முன்னெடுக்க முடியல. இப்போ வந்து 2 இடங்கள் வருது. உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த இன்கம் வரும். எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை வந்து இந்த ஃபோரம்ல நான் வந்து முன்வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அளவுல மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வேற யாராவது இந்த 4 வாரத்துல நீங்க கற்றுக்கொண்டது இல்லைன்னா நீங்க செய்த செயல் சொல்லணும்னா சொல்லுங்க. அருண், ரிகன், குலாம் சார், பழனி, ஸோ யார் வேணா சொல்லலாம். நீங்க ரெகுலரா வரீங்க. ஸோ இந்த 4 வாரத்துல நீங்க வந்து எடுத்துக்கொண்ட ஆக்ஷன் ஏதாவது செய்ய முடிஞ்சதா, இல்லை வேற ஏதாவது செய்ய முடியுதா, இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் கூட சொல்லலாம். இந்த இந்த கூட்டத்தை நம்ம வேற மாதிரி நடத்தலாமே அப்படிங்கிற சஜஷன் கூட சொல்லலாம். இது ஒரு 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்எக்ஸ்டியோட கணக்குகள் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத சொல்றேன். ஏன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த தொழில் வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ அதனால நான் எப்படி மெயின்டைன் பண்றேன், அதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு விளக்கமா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நம்மளோட ரிவ்யூ மாதிரி வச்சுக்கலாம். ஹலோ மேடம், உங்க வாய்ஸ் கேட்கலையே. கேக்குதா? நான் மியூட் பண்ணி ஓகே ஓகேங்க. அதான் சொல்லிருந்தேன். ஓகேங்க. லாஸ்ட் வீக் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால. ஸோ நீங்கள் அதான் ரீகனோட நான் பேசணுன்னு இருந்தேன். பட் வீக் டேஸ்லாம் கொஞ்சம் ஆக்குபைடாக இருந்தேன் நானும். அவர் கொஞ்சம் ஆக்குபைடாக இருந்தார். நேற்று வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னா அவர் கொஞ்சம் ஆக்குபைடாக இருந்தார் போல். ஸோ மேபி இன்னைக்கு அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவரோட பேசி என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பிளான் என்ன பண்ணலாம், அது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் என் சைடில் இருக்கா அப்படி. ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். தேங்க்யூ. ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பேர் கொடுங்க. ஸோ நம்ம ஒரு டாஸ்க்னு போட்டுட்டு நம்ம அதை நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நேம் அவர் தான் அதான் நம்மளுக்கு என்ன ப்ரோட்டோடைப் என்ன பண்ண போறோம் கிளியரா தெரிஞ்சுன்னா நம்ம ஒரு நேம் கூட சஜஸ்ட் பண்ணி ஏதாவது கொண்டு போகலாம். ஓகே ஓகே, சரி ஓகே. வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? இந்த மீட்டிங் எப்படி நடத்தணுங்கிற அப்டேட் கூட நீங்க கொடுக்கலாம். மேடம், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. காயத்ரி மேடம், நீங்களும் சந்தோஷம் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் நீங்க சொல்லுங்க. மற்றவர்கள்லாம் நீண்ட நாட்கள் பயணிக்கிறாங்க, நம்ம அதனால அறிமுகத்தை தவிர்க்கிறோம். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட அவங்கள நாங்கள் அறிமுகப்படுத்தணும். மேபி எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாமா? காயத்ரி மேடம், நீங்க சொல்லுங்க. குட் மார்னிங் சார், என் பேர் காயத்ரி. நான் பெரம்பூர்ல இருக்கேன், சென்னையில. இப்போ ரீசெண்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம், நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. சோ ஃபார் ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் அட்மின் இந்த பக்கம் தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அக்கௌண்டிங்ல நாலேஜ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் நான் வந்து பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அதை எந்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹலோ. ஸோ நான் சந்தோஷ். இப்போதைக்கு நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேங்க. ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ சின்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த டைமிங் எனக்கு செட் ஆகிறது இல்லை. நான் தூங்கி எழும்போது கால் முடிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி தான் பார்த்தேன் 12 o'clockன்றது, விச் இஸ் 8:30 ஃபார் மீ. அதனால் என்னால் ஜாயின் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் ஜாயின் பண்ணால் அதோட இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட் மீட்டிங் அப்போது அருண் கணேஷ் பேசின விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதோட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அகெயின் என்னால் மீட்டிங்ஸ் ஜாயின் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த டைமிங் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு ரெகுலராக ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் அகெயின் எல்லாரோட கன்வீனியன்ட்டோ பார்த்துக்குங்க. முடிஞ்சால் நான் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறவங்க கூட. தேங்க்யூ. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க? ஜெர்மனியில் இருக்கேங்க. நைஸ், வெரி குட். ஓகே, நம்ம இந்த 12 மணியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்களும் பயணிங்க. ஸோ தேங்க்யூ. நான் மற்றவங்களை பற்றி நானே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ குலாம் சார் வந்து மாலத்தீவில் இருக்கார். மால்டீவ்ஸில் வந்து ஒரு பர்ச்சேசிங் ஆஃபீஸராக இருக்கார். 10 வருடங்கள் அங்கே இருக்கார். ஸோ அவர் சில தொழில் வாய்ப்புகளை வந்து நமக்கு கொடுக்குறாரு. ரெஸ்டாரண்ட் ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து முதலீடு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கேட்டிருந்தாரு.
மற்றபடி மாலத்தீவில் நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி பழனி வந்துட்டு போகிறாரு. ஓகே, பழனி இருக்காரு. பழனி நேபாளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேபாளில் நமக்கு ஏதாவது தேவை அப்படிங்கன்னா அவரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரீகன் இங்கே கால் சென்டரு அப்படி அந்த அந்த நிறுவனங்களுக்கான பின்னாடி லாஜிஸ்டிக்கல் பேக் அண்ட் ஆக்டிவிட்டிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ரீகன். அருண் மொபைல் ஆர்கிடெக்டாக 15 வருஷமா இருக்காரு. நான் கரெக்டாக சொன்னேன்னான்னு தெரில, பட் இதுதான் எல்லாரோட ப்ரொஃபைல். ஸோ மோகன்ராஜ் சார் நிறுவனத்தில் ஐஓசி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இன்னொரு மோகன் இருக்காங்க, மோகன் எம். நம்ம ஆர்எக்ஸ்டி மோகனா? ஆமாங்க. ஆமாம். ஸோ மோகன் எம் ஆர்எக்ஸ்டியில் இணைஞ்சு பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். வேற யாராவது விளக்கமாக சொல்லணும்னா வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். சார் நான் பேசலாம் சார், பேசலாமா? பேசுங்க சார். என் பேர் மோகன்ராஜ். நான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு பேரலாக எக்ஸ்மோரி எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது சேஃப்டி மேட்சஸ் தீப்பெட்டி எக்ஸ்போர்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கரண்ட்டாக எங்களோட ஃபோக்கஸ் மார்க்கெட்னா லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த வெப்சைட் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ பையர் ஐடென்டிஃபிகேஷன்ல இருக்கிறோம் நாங்கள் இப்போ கரண்டா. அவ்வளோதான் சார். சாரி, வெப்சைட் எதுக்கு போட்டிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க? மேட்சஸ், சேஃப்டி மேட்சஸ்க்கு சார். அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணணும். சேஃப்டி மேட்சஸ்னா தீப்பெட்டி சொல்றீங்களா? தீப்பெட்டி சொல்றேன் சார். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த 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 தொழிலோட உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே முதல்ல பேசணும் அப்படிங்கிறேன். ஆமாம் ஆமாம். ஓகே, நைஸ். வேற ஏதாவது பேசணுமா? வேற யாராவது? சூப்பர். ஓகே, நான் இப்போ ஆர்எக்ஸ்டி கணக்குகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னும் விரிவாகவே பேசிடுறேன். ஏன்னா காயத்ரி மேடம் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போனாங்க. கணக்குகளை தாண்டி ஒரு நிறுவனத்தை எப்படி பெரிதுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க டச் பண்ணாங்க. ஸோ பலருமே என்ன நினைக்கிறது அப்படின்னா, நாம கஸ்டமரை மார்க்கெட்டிங் பண்ணா போதும், சேல்ஸ் பண்ணா போதும், கஸ்டமர் உள்ள வந்தா போதும், நம்மளுடைய நிறுவனம் பெருசாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நிறுவனம் பெருசாகணும்னா அவங்களோட பேக் அண்ட் சர்வீஸ் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ எங்களுக்கு ரொம்ப நான் உதாரணத்துக்கு ஆர்எக்ஸ்டியை எடுத்துக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய தொழில் அப்படிங்கும்போது எனக்கு எடுத்துக்காட்டுகளை மிக எளிமையாக கொடுக்க முடியும், அதனால எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்எக்ஸ்டியோட அடிப்படை பேஸ் தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். யாராவது வந்தாங்கன்னா, கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கணும். இதுதான் எங்களுடைய தொழில், அடிப்படை தொழில். ஆனால் அதை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை வேறுபடுத்தி காட்டணும், ஆர்எக்ஸ்டி எப்படி வேறுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுல தான் எங்களோட கவனமாகட்டும், எங்களுடைய அணியோட கவனமாகட்டும், அதுல நாங்கள் கவனம் செலுத்தணும். அது பாத்தீங்கன்னா இப்பவும் ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க, இந்த 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போடுங்க, இதோட முடிஞ்சு போயிடும். பெரிய பிசினஸே கிடையாது. எப்படி ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க வராங்கன்னா டீ ஊற்றி கொடுக்குறோமோ முடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த வேலைகள்ல தான் நம்மளோட கவனம் எப்போதுமே இருக்கணும். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், நம்ம எந்த ஒரு செயல்பாடு செய்தாலும், அது தொழிலா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது பொழுதுபோக்கு விஷயங்களா இருக்கட்டும், நீங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கிற எந்த வேலையா இருக்கட்டும், அதுல மிக 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 முக்கியமானது டாக்குமெண்டேஷன். ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளால எந்த வேலைகளையுமே சிறப்பாக செய்ய முடியாது. ஸோ நம்ம எது பண்ணாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டர் நான் உங்களுக்கு எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த செயல்பாடுகள்ல நான் ஈடுபட்டாலும் அந்த செயல்பாடுகளை முழுவதுமாக டாக்குமெண்ட் பண்ணிடுவேன், சேவ் பண்ணிடுவேன். எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளால எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாது. ஸோ அதனால அதை டாக்குமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்க்ளூடிங் எனக்கு வர்ற வீடியோஸ் ஆகட்டும், அப்ரிசியேஷன் ஆகட்டும். ஸோ அது முதற்கொண்டு நான் யார் என்ன அப்ரிஷியேட் பண்ணா, எந்த கமெண்ட்ல அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்ல இருக்கிறோம், எல்லாருமே எனக்கு ஃபேஸ்புக்ல தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறோம்னா நம்ம அதை அன்றைய நேரத்துக்கான ஒரு விஷயமா நம்ம கடந்து போயிடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. டாக்குமெண்டேஷன் அதை பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்பயாவது எங்கேயாவது நமக்கு உதவும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடணும். டாக்குமெண்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நான் தொழில்கள் அப்படிங்கிறது
எடுத்த உடனே ஆர்எக்ஸ்டிக்கு வரல. அதுக்கு முன்னாடி நிறைய தொழில்கள் வந்து பண்ணியிருந்தேன். எஸ்எம்ஏ மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல தான் ஆரம்பிச்சு பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ தொழில்களில் வந்து நான் வந்து ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஒரு தொழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்எக்ஸ்டி. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா எவ்வளோ ஃபோல்டர் இருக்குது பாருங்க. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் வந்து விற்கணும், இதுதான் வந்து என்னுடைய தொழில். ஆனால் அதுக்குள்ள வந்து இவ்வளோ வேலைகள் நடக்க வேண்டியதாக இருக்கு. லைக் அட்மின் ஒர்க்குன்னு உள்ள போனீங்கன்னா அட்மின் ஒர்க்கே இவ்வளோ இருக்கும், இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் நான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும், இவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ காயத்ரி மேடம், நீங்கள் இப்போ வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிறீங்கன்னா அது சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். தர ஆய்வுகள் சர்டிஃபிகேட் வாங்கணும், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன் வந்து எல்லாமே டிபிஐடி சர்டிஃபிகேட். ஸோ டிபிஐடி சர்டிஃபிகேட்னா நம்ம சர்டிஃபிகேட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். வேறு எந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி வைக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த பேமெண்ட் கேட்வேக்கு கொடுக்கறதுக்கு கூட நம்ம அக்ரிமெண்ட் கொடுக்கணும், எல்லா ப்ரூஃபும் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் அட்மினுக்குள்ளே போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சர்டிஃபிகேஷன்ஸே இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து கேட்பாங்க, உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் வந்து செபி ரிஜிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது வந்து இந்த தொழில் ஆர்எக்ஸ்டிக்கு. இது மாதிரி உங்கள் தொழிலை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஹெச்ஆர் ரோல் 15 பேர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரோலு, அவங்க என்ன ஸ்கோப்பு, அந்த விஷயங்களை நம்ம பண்ணணும். நம்ம ஆட்கள் இருந்தால் மட்டுமே வேலை நடந்துடணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத நம்ம விலாவரியாக சொல்லி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்க மேலே நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன், அவங்க என்ன வேலை செய்யணும்னு நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேஷன்ஸில் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ், அவங்க என்ன போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட்டிங், இது எல்லாம் முதல் கொண்டு நம்ம வந்து பேக் எண்டில் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு இதில் என்ன நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தொழில் வெற்றி பெறணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, சேல்ஸ், அதுதான் கோர். மார்க்கெட்டிங் சேல்ஸ் தான் ஒரு தொழிலோட கோர் வெற்றி பெறுவதற்கான. அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதாது, பேக் எண்டில் நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். லைக் நான் இன்னும் அக்கௌண்டிங் சிஸ்டம் போடலை, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் நான் டே 1ல இருந்து கணக்கு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்னா ஒரு டே 1ல இருந்து கணக்கு வைக்கும்போது அது எப்படி இருக்குங்கிறத காட்டிடுறேன். அதுக்கு வந்து நான் செல்வமா போயிடுறேன். இப்போ செல்வமாங்கிறது புது நிறுவனம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டும் கிரியேட் பண்ணிகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் இப்போ தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ அட்மினில் என்னென்ன இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி வரும். இது புது தொழில் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக இதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். கம்யூனிகேஷன், இது வந்து ஜார்ஜியா கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லைக் இது இண்டோ ஜார்ஜியா நிறுவனம் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட நம்ம என்ன கம்யூனிகேஷன்ஸ் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறோம். அதுலேயும் இன்கம் எக்ஸ்பென்சஸ் நான் அதுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் டீட்டெயில்ஸ், நம்ம என்னென்ன பேக்கேஜ் 5 days பேக்கேஜ் வந்து எனக்கு ஒரு செய்தியாக தான் கொடுத்தாங்க. நேற்று தான் உட்காந்து இதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நமக்கு என்ன வருது, ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம டீமுக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்று பார்க்க போகிற அந்த கணக்கு விஷயத்துக்கு வரலாம். ஃபஸ்ட்டு செல்வமா கணக்கு மட்டும் பார்க்கலாம். இப்போ செல்வமா வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து 23ஆம் தேதி நான் வரேன், நான் திரும்பி வரேன் ஜார்ஜியாவிலேருந்து. அப்போ ஸ்டார்ட் பண்ண நிறுவனம். ஸோ அப்போ டொமைன் பர்ச்சேஸ்க்கு 29 ஏப்ரல் வந்து 1400 ரூபா செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 29, 30 வந்து துபாயில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது, டிராவல் எக்ஸிபிஷன் நடந்தது. ஸோ அதுக்கு நம்மளுடைய ஆடிட்டர் அங்கே இருந்ததுனால நீங்கள் போங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டோம். ஸோ அங்கே போகிறதுக்கு பிஸ்னஸ் கார்டு வேணும். ஸோ பிஸ்னஸ் கார்டு பிரிண்ட் பண்ண வகையில் அங்கேயே துபாயிலே பண்ணதுனால விலை கூடுதலாக ஆச்சு. ஸோ 9,000 rupees. ஸோ அவங்க போயிட்டு வந்த செலவு, இந்த செலவெல்லாம் அது அங்கே அவங்க டிக்கெட் செலவாகட்டும், இல்லை போக்குவரத்து செலவாகட்டும், அதெல்லாம் சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 35,000 ரூபா செலவாச்சு. அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் ஃபீ, நம்ம கம்பெனியே அமைக்கிறதுக்கு 20,000 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் இப்போ 1000 ரூபாய்க்கு போட சொல்கிறாங்க, முன்னாடி 100 ரூபாய்க்கு போட்டால் போதும். அந்த கணக்கையும் நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். கம்பெனி சீல், ஸோ இப்படி எல்லா கணக்கையும் எழுதி வைக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம வந்து 77,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த 2 மாதத்துல. வருமானம் எதுவும் கிடையாது, பட் 72,000 இந்த செட்டப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஜார்ஜியாவில் இருக்கிறவங்களுக்கும் கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கரன்சியோட தகவலும் நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து செல்வமா. இது வந்து
அடிப்படையில் நம்ம எப்படி வந்து ஒரு தொடங்கும் போது எப்படி நம்ம கணக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி 1.5 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால அது இன்னும் அதிக விவரங்கள் தெரியும். நான் அந்த இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். கேள்விகள் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை வந்து அடுத்த 30 நிமிடங்களில் பேசலாம். ஸோ இதில் நம்ம இன்கம் எக்ஸ்பென்சஸ் பார்த்தாலே தெரியும் அந்த நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டதுலேருந்து தெரியும். எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து முதல்ல ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாடு பண்ணலை. ஒரு ட்ரைனிங் செஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி 2023 நவம்பரில் பாங்க்ரோ ஹோட்டலில் நம்ம வந்து மீட்டிங் போட்டோம். ஸோ அந்த ட்ரைனிங் செஷன் இட்ஸ் எ பெய்டு ட்ரைனிங் செஷன் தான். ஸோ அதில் வந்து எனக்கு பணம் செலுத்தியவர்கள் 19,000 ரூபா செலுத்தியிருக்காங்க. அதில் செலவு வந்து அந்த மீட்டிங் செலவு வந்து எனக்கு 11,000 ரூபா இருக்கு. ஸோ அந்த கணக்குல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ரிசர்ச்னு ஒரு இணையதளத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி எது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஸோ இதெல்லாம் செலவுகள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கேப்சர் பண்ணுவோம். இதுதான் அக்கௌண்டிங். லைக் இது வந்து இன்னுமே வந்து நம்ம என்ட்ரி போட்டு அக்கௌண்டிங் சிஸ்டமில் போட்டு பண்ணணும். பட் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஆக்சுவலாக இப்போவே நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அக்கௌண்டன்ட்ல கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம். பட் ஆரம்ப காலங்களில் அந்த அளவுக்கு வளரல அப்படிங்கிறதுனால எல்லாமே நாம தான் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே லைக் நமக்கு எங்கேருந்து பணம் வருது, எங்கே செலவாகுது, அப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டே இருக்கணும். யாருக்கு பணம் கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பண்றதுனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா சம்மரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும். இந்த டேஷ்போர்டு தான் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும் தானான்னு தெரியல. ஒரு எக்ஸல் தெரியுதுல்ல, எல்லாருக்கும் எக்ஸல் தெரியுதுல்ல? தெரியுது சார். தெரியும். யாருக்கு தெரியலன்னு சொன்னீங்க? யாரோ மெசேஜ் இல்ல வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருந்தது. ஓகே, என் சைட் ப்ராப்ளம் போல. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே. இப்போ என்னன்னா நம்ம இந்த மாதிரி கேப்சர் பண்ணிடணும். நீங்க ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீ குடிக்கிற அக்கௌண்ட் கூட இங்க வந்துடணும். லாஸ்ட் அக்கௌண்ட் கூட வந்துடணும். இப்போ நம்ம கிட்ட யாராவது கணக்கு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட கணக்கு இருக்கணும். இது ஏன் நிறுவனம், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஸோ எல்லாமே நம்ம கணக்குல வந்து உள்ள கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போறது இந்த மாதிரி சம்மரி. இந்த சம்மரியில தான் நம்ம வந்து பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நாம வந்து ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் வந்து நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு ஏற்ற மாதிரிலாம் எடுக்கவே கூடாது. இந்த நம்பர்ஸ் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் டிசிஷன்ஸை எடுக்க உதவும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து அசான் ஏப்ரல் மாத கணக்கு முடிவு. இந்த என்னால் மே மாதம் நேற்று தான் முடிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டு போட்டிருக்கேன். ஃபினான்ஷியல் பிளானிங் 1-1. எனக்கு வந்து இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. போன மாதம் வரைக்கும் எனக்கு 1-1 மூலமாக வந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா 88,000 ரூபாய். ஆனால் இந்த மே மாதம் முடிவில் எனக்கு 89,000 தான் வந்திருக்குன்னா ஒருத்தர் மட்டும் தான் பே பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அப்போது இட்ஸ் எ ரெட் ஃபார் மீ. நான் இதில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பேக்கேஜ் போன க்ளோசிங்கில் வந்து எனக்கு 26,000 ரூபா இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே 26,000 தான். அப்போ யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. அப்போ பிஸ்னஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் வெல் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸை பார்த்தாலே தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், இல்லை அதிகமாக ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி எனக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் 1-1 செஷனை ஆட்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கலன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. 15 பேர் இருக்கோம்னா எல்லாருமே 15 பேரும் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பிஸியாகவே இருக்கிறோம். இந்த இன்சைட்ஸ் வந்து நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிஸ்னஸும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எப்படி பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஓவராலாக எந்த ஒரு பிரச்சனையும் பணம் வைஸ் வராது. அதாவது இது வரைக்குமே ஆராய்ச்சியில் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையில இருந்து போட்ட பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இது வரைக்கும் எதுவுமே போடலை. எல்லாமே பிஸ்னஸ்லேயே தான் இருந்து நம்ம பிஸ்னஸ்லேயே கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணிட்டு வரோம். ஐ பிலீவ் விச் இஸ் எ வெரி கிரேட் சக்ஸஸ். ஏன்னா அதுலேயே எங்களுக்கு வந்து 300 கிளைண்ட் சாலிடாக இருக்காங்க. பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கு.
ஸோ எங்களுக்கு ஓவரால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆக்சுவல் growth வந்து உள்ள நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த மாதிரி நான் கணக்கு போட்டு பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும். ஸோ எங்கெல்லாம் ரெட் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம கவனம் செலுத்தணும், அங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் வந்து கிரீன் இருக்குதோ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் போன போன இதில் வந்து 101, இப்போ எனக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோகன் இருக்காரு, மோகனுக்கே தெரியாது அது எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியாது. ஆனால் 30,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மார்க்கெட்டிங்கை இன்னும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, மார்க்கெட்டிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆரம்ப கட்டங்களில் ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணினால் மட்டும்தான் நடக்கும். அப்போ இந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆனது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் மோகனுக்கே இப்போ வந்து இப்போ 30,000 ரூபாய் எங்க போச்சு இந்த மாசம் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங்ல நடந்தது. ஸோ இதுல வந்து போன மாசம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் சென்டருக்கு போய் கால் சென்டரோட பட்ஜெட்டையும் நம்ம வந்து மார்க்கெட்டிங்ல போடுறதுனால அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து நம்ம கணக்கா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து கால் சென்டர் ஒரு டீம் வச்சிருக்கிறோம். 3 பேர் வந்து அதில் இயங்குறாங்க. அதனால அவங்க வந்து செலவாயிருக்கு. அப்போ செலவு அதிகமானா அது ரெண்டு தானே வரும் வரும் அப்படின்னா அப்படி கிடையாது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால இதை வந்து நம்ம க்ரீன்ல போட்டுருவோம். அதே மாதிரி ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்கம் வந்து சாலிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, விச் இஸ் ஓகே குட் அப்படிங்கிற மாதிரி நம்மளே. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். இந்த நம்பர்ஸ் தான் வந்து அப்ஜெக்டிவ், ஆக்சுவல் நம்பர்ஸ். பட் ஆனால் டிசிஷன்ஸ் வந்து நம்ம தான் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து 1000 ரூபா தான் வந்திருக்கு, அப்போ யாருமே வரலையா அப்படின்னா அப்படி கிடையாது. சில இந்த ஐடி ஃபைலிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருப்போம். வெபினார் வந்தவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான இன்சைட்ஸ் நமக்கு இருந்ததுன்னா இது கம்மியாக வந்தால் கூட இது ஓகே. ஸோ அதனால தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். அந்த ஓனர் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தான் அவங்க கிட்ட தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஆனால் நம்ம பலரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட தான் அக்கௌண்டன்ட் இருக்காங்களா, அக்கௌண்டன்ட் பார்த்துருப்பாங்க. அந்த அதுவும் எதுக்கு வச்சிருப்பாங்க, நாம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க டீம் வச்சிருப்பாங்களே தவிர யாருமே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்காக அக்கௌண்டிங் பண்ணுறதே கிடையாது. நாளைக்கு ஐடி ஃபைல் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் கணக்கு பார்க்குறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நாம் வந்து முழுவதுமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க கற்றுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் ஒரு சேவையாகவே வழங்குறோம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிக்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சேவையாகவே வழங்குறோம். காயத்ரி மேடம் இருக்கீங்களா? ஓகே, மேபி உங்களுக்கு அந்த சேவை வந்து பயன்படும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சிஎஃப்ஓ சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம். ஸோ சிஎஃப்ஓ சர்வீஸ்னால் என்னென்னா இந்த அக்கௌண்டிங் வேலையிலேருந்து இந்த அக்கௌண்டிங்கில் டிசிஷன்ஸ் எப்படி எடுக்குங்கிற வரைக்கும் நாங்களே வந்து உங்களுக்கு பார்த்து கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்னா அது யாருக்காக வேணா இருக்கலாம். அந்த பிஸ்னஸில் எந்தெந்த எலிமெண்ட்டில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா எங்களோட ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெட்டி கேஷே வந்து 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெட்டி கேஷ் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா யார் வேணா வந்து ஒரு பில்லை கொடுத்துட்டு எனக்கு பணம் வாங்குங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விஷயம் வந்து தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் அதுக்கு ஒரு பாலிசி வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு அது சஜஷன்ஸ் கொடுத்து அந்த பாலிசியை ஓவராலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து இப்போ சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஆடிட்டர் வந்து அதாவது ஒரு ஆடிட்டர் இருக்காங்கன்னா அவங்க 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 கீழே வந்து 2 கிளைண்ட் 3 கிளைண்ட் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஆடிட்டர் பேஸையும் வந்து ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து இந்த சர்வீஸ் வந்து பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய எண்ணம். ஏன்னா அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னா ஃபைனலி இட் பாய்ஸ் டவுன் டு யாருமே வந்து இதை பார்க்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அந்த நிறுவனத்தை நிர்வாகிக்கும் நிர்வாகிகள் தான் நீங்களே தவிர இது ஏன் பிஸ்னஸ் நான் நினைச்சதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இந்த பிஸ்னஸ்ல இருந்து நான் பணம் எடுக்கணும்னாலும் நான் கணக்கு காட்டணும், அதே மாதிரி பணம் கொடுக்கணும்னாலும் நான் கணக்கு காட்டணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலாசிங் லோன் ஒரு 30,000 ரூபா லோன் மாதிரி கொடுத்துருக்குறேன். போன மாதம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்ததுனால. பட் அவ்வளோதான் எனக்கும் அந்த நிறுவனத்துக்குமான சம்பந்தமாக இருக்க முடியும். எல்லாமே கணக்கு வழி நீங்கள் அதை வந்து நிறைவேற்றணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பணம் எடுக்கணும், இந்த பிஸ்னஸ்லேருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து அது ஒரு சேலரியாக தான் நீங்கள் போட்டு அது எடுக்கணும். சில பேர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஏன் பிஸ்னஸ் தானே, இதுலேருந்து நான் ஏன் சேலரி எடுக்கணும், இந்த பிஸ்னஸ்குள்ளேயே அதை ரொட்டேட் ஆகட்டும், பணம் ரொட்டேட் ஆகட்டும் அப்படிம்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது.
நீங்கள் அந்த பிஸ்னஸ்ல இருந்தும் ரெகுலராக சேலரி பணம் எடுக்கணும். அதே மாதிரி கணக்கு வழக்கு எல்லாமே எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சுக்கணும். அப்போ கணக்கு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து growth ஆகிறதுக்கான டிசிஷன்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். உங்களுக்கு பணம் எங்க செலவாகுது, இல்ல பணம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற விஷயமே தெரியல அப்படின்னா, உங்களால ஒரு பிசினஸை வந்து ஆரம்பிச்சிட முடியும். ஆரம்ப கட்டங்கள்ல சேல்ஸ், மார்க்கெட்டிங் மட்டும் ஆள் போட்டோன்னா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஃபைனலி நீங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின் செக் பண்ணி பார்த்தீங்க, ஒரு ரியல் growth இருக்கா உங்க பிசினஸ்ல அப்படின்னா, அது இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது லீக் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது. உங்க பிசினஸ் வந்து உங்க கையை விட்டு போயிட்டே இருக்கும். பட் நீங்க உங்களுக்கு grip-ஏ இருக்காது. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை சார், இந்த ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா சார், சம்மரி மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார். ரொம்ப ஈஸி சார். உங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா எல்லாத்தையும் இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிவோட் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகே. ஒரு பிவோட் மட்டும் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்டிடும். அவ்வளோதான். இது போட்டுட்டிங்கன்னா நியூ ஷீட்டில் போட்டுடுறோம் காப்பி. போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் டைப்பு, உங்கள் டைப்பு இப்படி போட்டாலே போடும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அது ஓகே ரொம்ப சார். easy. நமக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னா நம்ம செலவுகளை வந்து கணக்கில் வைக்க மாட்டோம். அது ஒரு சோம்பேறித்தனம் கொடுத்துரும். நம்ம பண்ற ஒவ்வொரு செலவையுமே நீங்க கேப்சர் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் வச்சுக்கணும் நீங்க. இப்ப நான் எப்படி கணக்கு பண்றேன்னா, எல்லாமே நான் வந்து பேங்க் அக்கவுண்ட் மூலமா தான் பண்ணணுங்கிறதுல உறுதியா இருப்பேன். அதுக்கப்புறம் மாச கடைசியில உட்கார்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் என் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சில விஷயங்கள் என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் மூலமா போகும். அதையும் நான் காட்டிடுறேன். சில விஷயம் என்னோட பர்சனல் அக்கௌண்ட் மூலமா போகும். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் மூலமா போகும்போது நான் அதை பார்த்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேனா இல்லையான்னு பார்க்கணும். சில செலவுகள் என்னன்னு பார்க்கணும். இது வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டு. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய அந்த ஆர்எக்ஸோட அக்கௌண்ட் எடுத்துட்டு அதை ஃபுல்லாக இங்கே உட்காந்து கேப்சர் பண்ணாலே போதும். நமக்கு இந்த 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 டேட்டா ஃபுல்லாக கேப்சர் பண்ணிக்கலாம். பட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். அதை பண்ணிட்டு அதுக்கு ஒன்று ஒன்றா உட்காந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் அது ஒரு எஃபர்ட் பிடிச்ச வேலை தான். எஃபர்ட் பிடிச்ச வேலை அப்படிங்கிறத விட சலிப்பான ஒரு வேலை அது. இதை எதுக்கும் நான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு தோணும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு பிசினஸ் கொண்டு வருது. 4 பேரை பார்ப்போம். பிசினஸ் கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி தரும். ஆனா இது வந்து பேக் அண்ட் நெட் ஆக்டிவிட்டி. இது வந்து ரொம்ப சலிப்பான வேலை. ஆனா இதுதான் உங்க பிசினஸோட அடிப்படை ஃபவுண்டேஷன். இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவீங்க. ஓகே சார். மேடம் இதுல ஏதாவது இன்சைட்ஸ் கிடைச்சதா உங்களுக்கு? வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்லை இது இது ஏற்கனவே இது தெரிஞ்ச விஷயமா அது கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தெரிஞ்சதுன்னா மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இது யாருக்குமே தெரியாது. யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. தொழிலதிபர்கள் சொல்கிறேன். சிறு குறு தொழிலதிபர்கள் நான் பலருடன் பழகிட்டு வரேன். அவங்களுக்கு எல்லாமே வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் தான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஏன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ்னு சிலது போயிட்டே இருக்கு சார். அது வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்கே வந்து இதெல்லாம் எழுதணுமா அப்படின்னு தோணிரும். மார்க்கெட்டிங் போகும்பொழுது அந்த பெட்ரோல் அலவன்ஸ் எழுத தோணாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம யாருக்காவது எக்ஸ்ட்ராவா பே பண்ணினோம் கூட அதை கூட இதெல்லாம் எதுக்கு எழுதணும்னு தோணும். ஆனா இனிமே அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ண கத்துக்கிறேன் சார். நீங்க என்ன பண்ணணும், இப்போ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் போகணும்னா ஒரு வவுச்சர் மாதிரி போட்டு நீங்க போட்டு வச்சிடணும். உங்க டெஸ்க்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு ஃபைன் டே உட்காந்துட்டு நீங்க அதை வந்து அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ எங்க அப்பாலாம் போட்டு நடத்திட்டு இருக்காரு. அவர் தினமும் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாரு. உங்களால தினமும் பண்ண முடியலனாலும் மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க டிசிஷன் எவ்வளவு தூரம் எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த இந்த சின்ன விஷயத்துலதான் நிறைய செலவு பண்றோம். ஆனா அதை வந்து
சேர்த்து பார்க்கறது இல்ல. அது ஒரு முக்கியமான இதா நினைக்கிறேன் சார். நீங்க சொன்னோன்னே நான் இதை உண்மையை நோட் பண்ணுவேன் சார். பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க மேடம். எஸ் சார், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன, இவ்வளோ டாக்குமெண்ட்ஸு இவ்வளோ வந்து ஃபோல்டர்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இது பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிகினிங் ஆரம்பிக்கும்போது இவ்வளோ டாக்குமெண்ட்ஸை எப்படி நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறது, லேட்டர் வந்து டாக்குமெண்ட்ஸ் அதிகமாகிடும், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையில்லைன்னு டெலீட் பண்ணணும். ஸோ இதுக்கே வந்து நிறைய எஃபர்ட்டு டைம் தேவைப்படுமே. எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? எதனா ஐடியா எதனா வச்சுருக்கீங்களா அப்படி? ஓகே, சரி, நம்ம ஆரம்பிக்கும் போது இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசாக தோணுது, ஏன்னா இது வந்து 1.5 வருஷம் டாக்குமெண்ட். ஆனால் நம்ம ஆரம்பிக்கும் போது கம்மியாக தான் ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்வமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற நிறுவனம், அதில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்காது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்காது நமக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்வம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒர்க்கு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அட்மின் ஆக்டிவிட்டி தான். இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜிஎஸ்டி வரைக்கும் நம்ம பண்ணணும்னா அட்மின் ஆக்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் இந்த ஃபோல்டரில் மட்டும்தான் கவனம் செலுத்துவீங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது அதை எங்கே டேக் பண்ணணும்னு தெரியும். இது வந்து என்னப்பா, நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இது அட்மின் தானே அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் அட்மினில் போட்டுவிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் டீம் இருக்கும், மார்க்கெட்டிங் டீம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம போடுறது தான். இதை பிளான் பண்ணி இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது. ஐடென்டிஃபைட் தட் ஓகே, ஜார்ஜியாவோட கம்யூனிகேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம், அதில் நிறையா வந்து நமக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். அதில் பெரிய ஒரு ஆக்டிவிட்டி எதுவும் நடக்கலை. இப்போ கடைசியாக May 1 நடந்த ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ நாம் வந்து இவ்வளோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணுங்கிறத ஆரம்பத்திலே டிசைட் பண்ண முடியாது, டிசைட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆஸ் வி ப்ரோக்ரஸ் வாட் எவர் வி டூ வி ஹவ் டு டாக்குமெண்ட். அப்படி பண்ணினாலே போதும், எஃபர்ட் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இதெல்லாம் வந்து எஃபர்ட்டாகவே தெரியல ஆக்சுவலாக. ஆர்எஃப்சியில் இவ்வளோ டாக்குமெண்ட் நான் போடும்போது எனக்கு எஃபர்ட்டாகவே தெரியல. ஏன்னா ஒன்றும் இட் நீட்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அதை ஜஸ்ட் வி ஆர் டாக்குமெண்ட். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்ம பண்ணுற விஷயத்த இதில் வந்து சேமித்து வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப பெருசாக உங்களுக்கு எஃபர்ட் எடுக்காது. ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லாமே பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே இறங்கி வேலை செய்யும்போது, அதுக்கு தான் இன்றைக்கி கூட இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நெட்ஃப்ளிக்ஸ் ஃபவுண்டர் ஒருத்தர் பேசும்போது. ஸோ நமக்கு ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு எல்லாமே பெருசாக இருக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே இறங்கி வேலை செய்ய ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேயராக ஒரு விஷயத்தை செய்யும் போது ஈஸியாக முடிச்சிடும். ஆனால் அடிப்படை பேசிக் டிசிப்ளின் வேணும். இதுவும் இந்த அக்கௌண்டிங் வச்சிருக்கிறதும் அடிப்படை பேசிக் டிசிப்ளின் தான், டாக்குமெண்டேஷன் பண்ணுறதும் அடிப்படை பேசிக் டிசிப்ளின் தான். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டாலே போதும், நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எடுத்த உடனே நமக்கு எல்லாமே கிளியர் பிக்சர் தெரியவே தெரியாது. 100% சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து ஹவ் வி ஆர் சேஞ்சிங் அவர் பாத், ஹவ் வி ஆர் ட்ராவலிங், அதில் தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பேஸ் ஃபவுண்டேஷன் இருந்ததுனால தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம், ஒரு டீம் அமைச்சிட்டோம், அந்த டீமோட நல்லா ஜெல்லாரோம். அப்படிங்கும்போது என்னால் ஜார்ஜியாவில் இருக்கும்போதே நம்ம புது நிறுவனம் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு இதுதான் மாடல் அப்படின்னு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்மளால ரோல் அவுட் பண்ண முடிஞ்சுது இம்மிடியேட்டாக ஒரு பிஸ்னஸ். பட் இன்னும் எதுக்கு பெரிய அளவில் விளம்பரம்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இன்னுமே நமக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் ஜிஎஸ்டி வரல, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னாங்க, ஆனால் வரல. சரி, என்னன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆக வேண்டும், 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்குது. ஆனால் இன்டர்னலாக வி ஆர் ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த பிஸ்னஸில் போகிறோம், இதை நான் ஏற்கனவே திருப்பி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்மளுடைய முதல் சந்திப்போ 2வது சந்திப்போ. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா முதலீடு அப்படிங்கிறது தேவை கிடையாது, முதலீடுல கவனம் செலுத்தாதீங்க. நமக்கு முதலில் தேவை வந்து அறிவு, அந்த தொழில் சார்ந்த அறிவு வேணும், அடுத்தது அனுபவம் வேணும், அதுக்கப்புறம் நெட்வொர்க் வேணும். இது 3ம் இருந்தால் நீங்கள் தொழில் செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த புது தொழில், செல்வமாங்கிறது புது தொழில் அப்படிங்கும்போது அந்த துறையில நமக்கு என்ன அறிவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். இட்ஸ் நாட் ஈஸி. லைக் இப்போ எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமான எனக்கு 21 வருடங்கள் அனுபவம் இருக்கு, அதுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ ஈஸியாக நம்ம தொடங்கிடலாம். ஆனால் செல்வமா அப்படின்னு வரும்போது ஒரு டூரிசம்,
நமக்கு டூருக்கு ஆள் வராங்கன்னா இங்க இருந்து ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியில முடிக்க முடியாது. அந்த துறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அணியில இருக்கிறவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து முதல்ல சொன்னதே ஒரு அகாடமி இருக்கு. ஆஹ் அந்த அகாடமியில போயிட்டு நீங்க வந்து கோர்சஸ் முடிங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்க ஒன்னொன்னா முடிச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு கோர்சஸா முடிச்சுட்டு அவங்களோட அறிவை வந்து இதுல வந்து ஆழமா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அனுபவம் அனுபவம் இருக்கு, டிராவல் பண்ண அனுபவம் இருக்கு. அதனால அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நெட்வொர்க்கிங் அஃப்கோர்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இப்படி நம்ம லேயர் லேயரா பிரிச்சு ஒரு தொழிலை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது புரிதல்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதும் பண்ண ஓப்பன் ஃபோரம் தான். இன்னும் நமக்கு 14 நிமிடங்கள் இருக்கு. மேடம் உங்க தொழிலை பத்தி நீங்க சொல்லுங்களேன். நீங்க எப்படி என்ன எக்யூப்மெண்ட்ஸ்னு சொன்னீங்க, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றீங்க, எவ்வளவு பெரிய தொழில், என்ன ஒரு சிந்தனை வச்சிருக்கீங்க? ஹலோ சார். சொல்லுங்க மேடம். எஸ் சார். நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் சார். அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வேணுங்கிற மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க வாங்கி கொடுக்குறோம். இப்போதைக்கு ட்ரேடரா தான் சார் இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நார்த் இந்தியாவில் அங்கே பஞ்சாப்ல மகாராஷ்டிரால கொஞ்சம் கிடைக்கும். இப்போ அதோட அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கே டெக்னாலஜி இம்ப்ரூவ்டா இங்கே தமிழ்நாட்டில் தேவைப்படும் பொழுது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் சார். சிலருக்கு சைனீஸ் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ எனக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பற்றி இனிமே தான் கற்றுக்கணும் சார். ஏன்னா நம்ம டைரக்டா இம்போர்ட் பண்ணும்போது அதோட காஸ்ட் எப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஓகே, நான் அதுதான் சொல்லணும்னு வந்தேன். நீங்க ஏன் பஞ்சாப்ல போய் வாங்குறீங்க? சைனால போய் வாங்குங்க. சைனால வந்து சைனால வந்து கொலாபரேட் பண்றதுக்கு கோயம்புத்தூர்ல வந்து வேதான்னு ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இன்ஸ்டால பார்ப்பேன் சார். சார் அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே சார். அதெல்லாம் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். அவங்க சர்வீஸ் சப்போர்ட்டிவ்லாம் அவ்வளவா இருக்காதுல்ல சார். இப்போ நம்ம இந்தியாலங்கும் பொழுது இங்க நேஷனல் வைஸ் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ சைனாலங்கும் போது அது கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா தெரிஞ்சவங்கள நான் இன்னும் மீட் பண்ணல. ஸோ அவங்கள பார்த்து இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாதான் சார் என்னால அடுத்தது யோசிக்க முடியும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதாவது ஒரு துறையில நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த துறையோட எல்லை வரைக்கும் நம்ம போய் பார்த்துடணும். நம்ம அது எல்லை வரைக்கும் போகாம நம்மளே என்ன நினைச்சுப்போம், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுப்போம். ஆனா ஆக்சுவலா அங்க போய் பார்த்தா காம்ப்ளெக்ஸாவே இருக்காது. எனக்கு வந்து யாரோ சொன்னாங்க, அதாவது சைனால இருந்து தான் தங்கம்லாம் வருதான், அந்த டிசைனிங் தங்கம்லாம் வருதான். அங்க போய் ஏரியால போய் பார்க்கும்போது லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனரும் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. ஓகே, சோ அப்போ பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு அங்கதான் போகும்போது சைனா ஒண்ணு நமக்கு ஒண்ணு தூரம் கிடையாது, 4 மணி நேரம் டிராவல் தான். ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. எனக்கு சைனாவும் ஒரு டார்கெட் இருக்கு, என் பையனையும் அங்க படிக்க வச்சு அங்க இருந்து இம்போர்ட் பண்ணுங்கிறது என்னோட கோலா இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கு, இன்னும் 2 வருஷத்துக்கு அவனையும் அனுப்பிடுவேன். நான் அவங்களுக்கு அங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ணியே கொடுப்பாங்க. இப்ப இந்த ரிலேட்டடா நம்ம பிசினஸ் கன்சல்டிங்னு போனோம்னா அவங்க இதை எக்ஸிஸ்டிங்கா யூஸ் பண்றாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாதுல்ல சார். இப்ப மார்க்கெட்ல இருக்கிற சீனியர் லீடர்ஸ் வந்து அப்கமிங் பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணும்போது தான் நமக்கு இது தெரியும்ல சார். நம்ம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், பிசினஸை பொறுத்த வரைக்கும் யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க உங்களை. இன்ஃபேக்ட் வந்து இப்ப கூட இந்த போரம்லயே சொல்லலாம், நம்ம ஆர்எக்ஸ்டி வந்து ஒருத்தரை பார்த்து தான் வந்து வச்சோம். அவருக்கான மரியாதைகள் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுவோம். உங்களை பார்த்து தான் நான் வந்து ஆர்எக்ஸ்டி அமைச்சேன்னு அவருக்கு எல்லாமே சொல்லுவோம். ஆனா அவருக்கு என்னன்னா ஆர்எக்ஸ்டி வளர்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள வந்து ஃபேஸ்புக்லேயே பிளாக் பண்ணிட்டாரு வித்தவுட் எனி இஷ்யூ ஃப்ரம் அவர் சைட். ஸோ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிசினஸ் வரும்போது உங்களுடைய வளர்ச்சியை பத்தி வேற யாருக்குமே அக்கறை இருக்காது. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகே, நீங்க தான் வந்து தேடி போகணும். நீங்க தான் வந்து அது நீங்க தேடி போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பெருசா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ரொம்ப சின்ன பார்த்துட்டேன், அனுபவத்திலேயே நான் பார்த்துட்டேன். நான் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த துறையை பத்தி நான் கேட்கும் போது செல்வமாகட்டும் ஆர்எக்ஸ்டி ஆகட்டும், அதெல்லாம் அந்த துறையில் இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நேர்மறையான விஷயமே சொல்ல மாட்டாங்க. இது எதுக்கு உங்களுக்கு, இது தேவைதான் சொல்லுவாங்களே தவிர, அதே மாதிரி அந்த துறையை பத்திய பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம முன்னாடி வச்சிருவாங்க. அப்பதான் நம்ம அதை பயிற்சி எடுத்து பார்க்க மாட்டோம்னு. ஆனா நான் பார்த்ததுக்கு அப்புறம் மிக அற்புதமான சில விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். செல்வமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா,
துபாயில 2 இரவுகள் தங்குவதற்கு 5,000 ரூபாய் தான் செலவு. அந்த மாதிரியான டீல்லாம் நமக்கு கிடைச்சது. ஓகே, ஓகே. ஸோ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்க பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதான் சொன்னேனே, நம்ம மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல கவனம் செலுத்துற அளவுக்கு பேக் எண்ட்ல கவனம் செலுத்துறதே கிடையாது. ஆனா பேக் ம். எண்ட்ல கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஈஸியா நடக்கும். ஓகே, ஓகே சார். ஸோ அதுல பண்ணி பாருங்க. சார் இன்னொரு டவுட், நீங்க அந்த டிஎன் ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல சார், அது எதுக்காக நம்ம பண்ணணும்? நம்ம எல்லாருமே அது மாதிரி பண்ணியே ஆகணுமா? இப்ப நான் வந்து வச்சிருக்கிறது வெறும் ட்ரக் லைசன்ஸ் தான். இப்ப இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்காக. இதை தாண்டி வேற என்ன எது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தெரியல சார். நீங்க வந்து பண்ண வேண்டியது எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் சார் அது பண்ணியிருக்கேன் சார். அவ்வளவுதான். எம்எஸ்எம்இ இல்ல ஸ்டார்ட் அப் ரெண்டுல ஒண்ணு பண்ணா போதும். ஓகே, ஓகே. ஒரு பிசினஸ் ரெண்டுல ஒரு கேட்டகரி தான் வரும். நீங்க வந்து எம்எஸ்எம்இ சூஸ் பண்ணி நீங்க அது பண்ணுங்க. நீங்க எம்எஸ்எம்இல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்டே ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எஸ் சார். மோகன் எஸ் சார், ஜிஎஸ்டிக்காக அது பண்ணினோமே சார். என்னது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே நம்ம எம்எஸ்எம்இயும் சேர்ந்து தானே சார் பண்ணினோம். பண்ணிட்டீங்க. Yes, அதை sir. தவிர கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அது எனக்கு மறந்துருச்சு. நீங்க அந்த வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபீசர்ஸ்க்கு கூட இந்த எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு டெண்டர் வரும். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஓகே சார். உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். மோகன் அது ஞாபகம் இருக்கா? அது பேர் மறந்துட்டேன் நான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. எப்படி ஒரு Amazon.com இருக்கோ அது மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நம்மளுடைய தொழிலை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் வரும்போது நம்ம we can approach and bid for it ன்னு நினைக்கிறேன். உங்க பிசினஸ் எஸ் சார், எஸ் சார். நான் அதை பார்க்குறேன் சார். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு தெரிஞ்சவர் வந்து இந்த மெடிக்கல் ரெப்பா ஏதோ இருக்காருன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் ஷாப் ஏதோ வச்சிருக்காரு. அவருக்கு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த கான்டாக்ட்ஸ் உதவுமான்னு தெரியல. பட் அந்த இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்கு. நான் அவங்களோட உங்களை டைப் பண்ணோம்னா நீங்க உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை செல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கான்னு பாருங்க. எஸ் சார், எஸ் சார். உங்களுக்கு எந்த மாதிரி லீடு வேணும்? நான் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் பேசட்டுமா சார்? தனியா பேசுங்க. நான் உங்களுக்கு வந்து அது எப்படிங்கிறது பார்க்கலாம். சார் ஜெம் போர்ட்டல் சார். அது ஜெம் போர்ட்டல். எஸ் தேங்க்யூ மோகன். ஜெம் போர்ட்டல். ஓகே சார், ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எஸ் சார், நான் பண்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. காயத்ரி மேடம், எனக்கு ஒரு கொஸ்டின். சொல்லுங்க சார். மேடம், என்னோட ஒய்ஃபோட பிரதர் வந்துட்டு இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சேல் பண்ணுற பிஸ்னஸில் தான் ரொம்ப நாளாக இருக்காரு, ஒரு 15 இயர்ஸாக. பட் அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மார்க்கெட்டிங்காக. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் இது மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு இது பண்ணிட்டு இருக்காரு, பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஏதாவது கைட் பண்ண முடியுங்களா மேடம்? சார், நான் இப்போ வந்து ட்ரக் லைசன்ஸ் டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரக் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் சார். ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருக்கேன் சார். எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் சார் என்னோட ஸ்டார்ட் அப் ஒர்க்கு. இப்போ எனக்கு வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு இருக்கு. ஸோ அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட நாங்கள் மூவ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு டெய்லி மார்க்கெட்டிங் பண்ணி ஸோ அவங்க இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அவங்கள்ட்ட அதை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, நீங்க என்கொயரி பண்ணுவீங்க, அப்புறம் அவங்க அக்ரி பண்ணோனே ப்ராடக்ட் செல் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் அதை பாக்குறாரு. அவர் வந்து ஃபெமிலியரைஸ்டா இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் மைண்ட்ரே மாதிரி சில பிராண்ட் இருக்கு சார். அந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க போய் ப்ரமோட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தேவைப்படுதா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களோட இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப அவங்க ஓகே எங்களுக்கு இது வேணாம் வேற வேணும் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை நாங்க கோட் பண்ணுவோம் சார். ஓகே மேடம், ஃபைன் மேடம். மேக்ஸிமம் நம்ம வந்து கோட் பண்ணி அதுல நமக்கு கன்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் நம்ம அதை ப்ராடக்ட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம ட்ரேடர் தான் சார். ஓகே மேடம், ஓகே ஃபைன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? வேற ஏதாவது ஸ்பெசிபிக் ஃபீட்பேக்ஸ்?
அருண், ரீகன், நீங்க எப்ப பேச போறீங்க? ஏதாவது டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு அவைலபிள் தான். ஆமா, பேசிடுங்க. ஓகே. அருண், உங்களுடைய சொல்லுங்க ரீகன், அன்மியூட் பண்ணீங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் பேசிக்கிறேன். எனக்கு நேற்று வரைக்கும் நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு ட்ரைனிங் எனக்கு 6 days. ஸோ இன்னைக்கு தான் மார்னிங் தான் வந்தேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து நம்ம பேசிக்கலாமா? ஈவினிங் ஃப்ரீ ஒரு 5:30 மேலே ப்ராப்ளம். பேசிக்கலாமா? நீங்க எனக்கு ஒரு டைம் மட்டும் சொல்லிடுங்க, நான் அவைலபிளா இருக்க மாதிரி ஆஃப்டர் 5:30 நான் வாட்ஸ்அப் பண்றேன் உங்களுக்கு. ஓகே 5:30 நம்ம பேசிடலாம். ஓகே ஃபைன். ஓகே. அருண், நீங்க வந்து அந்த மொபைல் ப்ராடக்ட்டை ரோல் அவுட் பண்றதுக்கு சில டேலண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அது ப்ரொசீட் பண்றீங்களா? அதான் நம்ம இதுலயே ஒரு 2 weeks ago ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பேக் அண்ட் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு. அவரோட நேம் தெரியல. இந்த மீட்டிங்ல இருக்காரான்னு தெரியல. மேபி மொபைல் தெரியும், பேக் அண்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு. உங்களுக்கு வந்து எந்த டொமைன்ல இருந்து ஆட்கள் வேணும்னு சொல்லுங்க. நம்ம வந்து we will give you a shout out. அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க இப்பவே ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது நம்ம பண்ண முடியுமாங்கிறதே நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு 4 பேர் வேணும்ல. ஆமா கட்டாயம் வேணும். இப்ப அதனால நம்ம அவர் ரீகன்ட்ட பேசிட்டோம்னா அவருக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு மொபைல் இது பண்ணணும், பேக் அண்ட் இது பண்ணணும், எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கு என்ன ஆமா. வேணும்? மோகன்ராஜ் சார், நான் உங்களுக்கு பொன் சக்தின்னு ஒருத்தரோட நம்பர் அனுப்புறேன். அவருக்கும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க உங்களுடைய அந்த வெப்சைட்டுக்கு அவர்கிட்ட பேசுங்க. காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணி கொடுப்பாரு. ஓகே சார். என்ன பேர் சார் சொன்னீங்க? பொன் சக்தி ஆனந்த்னு. ஸோ ஓகே. அவர் தான் நம்ம செல்வமா ஆராய்ச்சிலாம் பண்ணி கொடுத்தவர். நீங்க அவர்கிட்ட மற்றதெல்லாம் பேசிக்கோங்க. ஓகே. இன்னொருத்தவங்க யாரோ பேசினாங்க. நம்ம திருப்பூர்ல இருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்தோ அவங்க இன்வென்ட்ரி மாதிரி ஏதோ வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களோட நேமும் தெரியல. நான் அதான் இப்பதான் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பேசுறத டாக்குமெண்ட் பண்ணணும்னு. அதையும் நான் வந்து மேபி ரோல் அவுட் பண்றேன். ரீகன் ப்ராஜெக்ட், அருண் ரீகன் மீட்டிங் போட்டிருக்கேன். பிரீஃபா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நமக்கு ஒரு கேப் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 4 வாரம் பேசுறோம். 4 வாரத்துல நம்ம என்னென்ன பண்ணிருக்கோங்கிறது நம்ம டாக்குமெண்ட் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா இப்போ அதுதான் வந்து அருண் சொல்றாரு, எனக்கு பேர் மிஸ் ஆயிடுச்சுங்கிறாரு, விச் இஸ் கேப். அப்ப அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு நமக்கு ஒரு டாக்குமெண்ட் இப்போ கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ தட் சந்தோஷ் போட்டிருக்கீங்களா? அவர் தான் நினைக்கிறேன். ஓகே. ஆமா, சந்தோஷன் அருண் மீட்டிங்னு இப்போ இன்னைக்கு நீங்க பேசினது ஏதோ சொன்னீங்க. அருண் ப்ராஜெக்ட், அருண் கணேஷ் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்கேன். எனக்கு ப்ராஜெக்ட் நேம் இல்லைன்னு ஒன்று. ஓகே. அதை நீங்க பேசிக்கோங்க. ஓகே ஃபைன். ஓகே, பர்ஃபெக்ட். வேற ஏதாவது பாயிண்ட் டு பி நோட்டட் இருக்கா? இல்லைன்னா நம்ம மைண்ட் அப் கூட பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் தான். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் 12 மணிக்கே நம்ம வச்சுக்கலாம். கண்டினியூவா வாங்க. அப்பதான் ஏதாவது நமக்கு வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி தான். ஸோ ஏதாவது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.